second problem பார்க்கலாம் substitute frame methodல multi-storied building the frames are spaced at 3.5 meter intervals. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ இது வந்து 2D frame. ஸோ 3D frame அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் பேக் சைடில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இன்டர்வல் வந்து 3.5 meter intervals. Dead load from the slab is 3 kilonewton per meter square and live load is 5 kilonewton per meter square. ஸோ டெட் லோட் ஸ்லாப்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, லைவ் லோட் கொடுத்துருக்காங்க. அனலைஸ் த பீம் பிசி மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். ஸோ பிசி இந்த பீமுக்கு மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் இருக்கிற இந்த பீமை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அதில் பிசியில் மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செல்ஃப் வெயிட் ஆஃப் பீம் ஆஃப் 4 meter span may be taken as 4 kilonewton per meter. So 4 meter span beamக்கு self weight, இந்த beamோட self weight வந்து 4 kilonewton per meter எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. And that of 6 meter span beams may be taken as 5 kilonewton per meter. So 6 meter span beamக்கு self weight வந்து 5 kilonewton per meter எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. Use 2 cycle moment distribution method. The stiffness of the members are indicated against each member. அது லாஸ்ட் ப்ராப்ளமில் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ ஒவ்வொரு மெம்பருக்கும் கொடுக்கல, நம்ம வந்து அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சோம் I/L அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளமில் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து அந்தந்த மெம்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏஐக்கு 2K, ஏஇக்கு 2K, ஏபிக்கு 3K, இந்த மாதிரி ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பில்டிங் ஃப்ரேமை ஈக்குவலன்ட் ஃப்ரேம் இல்லை சப்ஸ்டியூட் ஃப்ரேம்னு சொல்லலாம், ஒரு ஸ்மாலர் ஃப்ரேமாக மாற்றணும். எப்படி மாற்றுவோம், எந்த ஃப்ளோரில் உள்ள பீமை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஃப்ளோரில் உள்ள பீமை எடுத்துப்போம். ஃபார் எண்ட் ஆஃப் த காலமை ஃபிக்ஸட், அபோவ் காலம் பிலோ காலம் ஃபார் எண்டை ஃபிக்ஸடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு சப்ஸ்டியூட் ஃப்ரேம் வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், டெட் லோட் லைவ் லோட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தட் வந்து வெர்டிக்கல் லோட் இல்லைன்னா கிராவிட்டி லோடுக்கு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வெர்டிக்கல் கிராவிட்டி லோட்னால் எந்த லோடெலாம் கன்சிடர் பண்ணணும், டெட் லோடையும் லைவ் லோடையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ டெட் லோட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். டெட் லோட் வந்து யூஸ்வலாக ப்ராப்ளமில் டெட் லோட் ஃப்ரம் த ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க 3 kilonewton per meter square. ஸோ அந்த டெட் லோடை எடுத்துக்கணும் இன்டூ அந்த ஸ்பேஸிங் ஆஃப் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதால் மல்டிப்ளை பண்ணுவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம்ஸ் ஆர் ஸ்பேஸ்டு 3.5 meter இன்டர்வல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெட் லோட் இன்டூ அந்த ஸ்பேஸிங்கால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் வந்து இக்னோர் பண்ணிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் பற்றி எதுவுமே கொடுக்கல, அதனால அங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் வந்து ப்ராப்ளமில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 meter ஸ்பேனுக்கு எவ்வளோ செல்ஃப் வெயிட் எடுக்கணும், பீமோட செல்ஃப் வெயிட் 6 meter ஸ்பேனுக்கு பீமோட செல்ஃப் வெயிட் எவ்வளோ எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம டெட் லோட் செல்ஃப் வெயிட்னாலே என்னது டெட் லோட் தானே. ஸோ டெட் லோட் கூட நம்ம டெட் லோட் இன்ட்டு அந்த ஸ்பேஸிங்கால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீமையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஏபி பீமோட ஸ்பேன் வந்து 4 meter, சிடி பீமோட ஸ்பேன் வந்து 4 meter. அப்போ இந்த ரெண்டு பீமுக்குமே ஸ்பேன் வந்து சேம் 4 meter தான். பிசி பீமோட ஸ்பேன் மட்டும்தான் 6 meter. அப்போ ஃபஸ்ட்டு டெட் லோட் ஃப்ரம் த ஸ்லாப் ப்ளஸ் பீம் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏபி அண்ட் சிடி. இங்கே வந்து ப்ராப்ளமில் நமக்கு வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் ஃபார் 4 meter ஸ்பேனுக்கு இவ்வளோ எடுத்துக்கோங்க, 6 meter ஸ்பேனுக்கு இவ்வளோ எடுத்துக்கோங்கன்னு நமக்கு வேறு செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 4 meter ஸ்பேனுக்கு தனியாக டெட் லோட் கண்டுபிடிச்சிக்கணும், 6 meter ஸ்பேனுக்கு தனியாக டெட் லோட் கண்டுபிடிச்சிக்கணும். ஒருவேளை இப்படி ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் தனித்தனியாக கொடுக்காம ஒரே செல்ஃப் வெயிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரே செல்ஃப் வெயிட்டை ஒரே டெட் லோட் கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிரித்து கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு ஏபி அண்ட் சிடி ஸ்பேனுக்கு மட்டும் எடுத்துக்கணும். அதாவது 4 meter ஸ்பேனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டெட் லோட் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு தான் டெட் லோட் ஃப்ரம் த ஸ்லாப் ஒரே டெட் லோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இன்ட்டு அந்த ஸ்பேஸிங் ப்ளஸ் அந்த 4 meter ஸ்பேனுக்கு செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் எவ்வளோ எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க 4 kilonewton per meter, அதனால் ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ நமக்கு 14.5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு டெட் லோட் கிடைக்குது. அடுத்து எந்த ஸ்பேனுக்கு எடுக்கணும்? பிசி ஸ்பேனுக்கு எடுக்கணும். அதாவது 6 மீட்டர் ஸ்பேனுக்கு 6 மீட்டர் ஸ்பேனுக்கு எடுக்கணும். அப்போ 6 மீட்டர் ஸ்பேனுக்கு பிசி ஸ்பேனுக்கு டெட் லோட் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ டெட் லோட் ஃப்ரம் தி ஸ்லாப் எவ்வளோ 3 கொடுத்துருக்காங்க இன்டூ அந்த ஸ்பேசிங் ஆஃப் ஃப்ரேம் 3.5 ப்ளஸ் அந்த 6 மீட்டர் ஸ்பேனுக்கு எவ்வளோ செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க? செல்ஃப் வெயிட் ஆஃப் 6 மீட்டர் ஸ்பேன் பீம்ஸ் மே பி டேக்கன் அஸ் 5 கிலோ நியூட்டன் per மீட்டர். ஸோ அப்போது இந்த 6 மீட்டர் ஸ்பேனுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் ஃபார் 6 மீட்டர் ஸ்பேன் 5 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு டோட்டலாக டெட் லோட் வந்து 15.5 கிலோ நியூட்டன் per மீட்டர்னு கிடைக்கிது. ஸோ இப்போ டெட் லோட் 4 மீட்டர் ஸ்பேனுக்கும் 6 மீட்டர் ஸ்பேனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. லைவ் லோட் அடுத்து கண்டுபிடிக்கணும். லைவ் லோட் எப்படி கண்டுபிடிக்கணும்? லைவ் லோட் வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. லைவ் லோட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இன்ட்டு அந்த ஸ்பேசிங் ஆஃப் ஃப்ரேம் எவ்வளோ 3.5. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைவ் லோட் கிடச்சிடும். ஸோ செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம்னா அதை நம்ம டெட் லோட்னு எடுத்துப்போம். அதனால் டெட் லோட் கூட மட்டும்தான் செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீமை ஆட் பண்ணணும். லைவ் லோடுக்கு நம்ம செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீமை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது டெட் லோட், லைவ் லோட் கிடையாது. செல்ஃப் வெயிட்னா டெட் லோட் மட்டும்தான். ஸோ 17.5 கிலோ நியூட்டன் per மீட்டர். இப்போ நம்ம லோடிங்கை அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஃப்ரேமில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? ஃபுல் ஸ்பேன் ஆஃப் த பீமுக்குமே நம்ம டெட் லோடை கன்சிடர் பண்ணிடணும். அப்போ ஃபுல் ஸ்பேன் ஆஃப் த பீமுமே என்ன போட்டுறணும்? டெட் லோட் போட்டுறணும். லைவ் லோடு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம வந்து லைவ் லோடை அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? பீம் பிசியில் மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லி எப்படி லைவ் லோடு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பிசிக்கு நம்ம என்ன பண்ணோம்? எந்த ஸ்பேனில் மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்பேனுக்கு லைவ் லோட் அரேஞ்ச் பண்ணக்கூடாது, லைவ் லோட் போடக்கூடாது. என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோடு போடணும், ரைட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் போடணும். பிசிக்கு லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேன்னா எது? ஏபி ஸ்பேன். அங்கே லைவ் லோடு அரேஞ்ச் பண்ணிட்டோம். பிசிக்கு ரைட் அட்ஜசன்ட் ஸ்பேன் எது? சிடி. அங்கே லைவ் லோடு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் அரேஞ்ச் பண்ணணும். பிசி ஸ்பேனில் மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஸ்பேனில் லைவ் லோடை போடக்கூடாது. அட்ஜசன்ட் ஸ்பேனில் லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் போடணும். அந்த பிசிக்கு ரைட் அட்ஜசன்ட்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்பேன், அதில் நம்ம லைவ் லோட்டை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ டெட் லோட் அண்ட் லைவ் லோட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த வேல்யூவை இங்கே நம்ம போடணும். ஏபியில் என்ன இருக்குது? டெட் லோடும் இருக்குது, லைவ் லோடும் இருக்குது. ஸோ இப்போ 4 மீட்டர் ஸ்பேனுக்கு டெட் லோட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4 மீட்டர் ஸ்பேனுக்கு டெட் லோட் வந்து 14.5 கிலோ நியூட்டன் per மீட்டர். ஸோ 14.5 கிலோ நியூட்டன் per மீட்டர். டெட் லோடுக்கு போட்டாச்சு 14.5 ப்ளஸ் லைவ் லோடும் இருக்கு இல்லையா? ஸோ லைவ் லோட் வந்து எல்லா ஸ்பேனுக்குமே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 17.5. 14.5 ப்ளஸ் 17.5 மொத்தம் வந்து 32 கிலோ நியூட்டன் per மீட்டர். அடுத்து பிசி ஸ்பேனுக்கு டெட் லோட் மட்டும்தான் இருக்குது. பிசி ஸ்பேன்னா 6 மீட்டர் ஸ்பேன். பிசி ஸ்பேனுக்கு இந்த ஸ்பேனுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? டெட் லோட் 15.5 கிலோ நியூட்டன் per மீட்டர். டெட் லோட் மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்பேனில். ஸோ டெட் லோட் மட்டும் போட்டாச்சு. சிடி ஸ்பேனுக்கு டெட் லோடும் இருக்குது, லைவ் லோடும் இருக்குது. சிடி ஸ்பேன்னா 4 மீட்டர் ஸ்பேன். 4 மீட்டர் ஸ்பேனுக்கு எவ்வளோ டெட் லோட்? 14.5 கிலோ நியூட்டன் per மீட்டர். 14.5 இங்கே டெட் லோடும் இருக்குது ப்ளஸ் லைவ் லோடும் இருக்குது. இப்போ லைவ் லோடு எவ்வளோ? 17.5. ஸோ 14.5 ப்ளஸ் 17.5 மொத்தம் வந்து 32 கிலோ நியூட்டன் per மீட்டர். ஸோ இப்போ லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 2 சைக்கிள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம வந்து அந்த பீமை அனலைஸ் பண்ணணும். ஸோ 2 சைக்கிள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இது வந்து சேம் அஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம், அப்படியே தான், அதே ப்ரொசீஜர் தான். ஏபிக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும், பிஏக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி போடும்போது -WL²/12, பிஏ போடும்போது +WL²/12. ஸோ இப்போ ஏபிக்கு -42.67 கிலோ நியூட்டன் மீட்டர், பிஏக்கு +42.67 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் ஃபார் காலம் ஏஏ1, ஏஏ2. இங்கே லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது,
அதனால் 0. அதே மாதிரி பிசி ஸ்பேனுக்கு பிசி ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட், சிபி ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சி மைனஸ் ப்ளஸில் நம்ம போட்டுறணும். காலமுக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் லோடிங் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, அதனால் 0. அதே மாதிரி சிடி ஸ்பேனுக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சிடிக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட், டிசிக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் மைனஸ் ப்ளஸில் நமக்கு வரும். ஸோ காலமில் CC1 காலம், CC2, DD1, DD2 இதில் வந்து லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து 0 தான். அடுத்து டேப்லெட் காலம் என்ன போடுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து என்னெல்லாம் நம்ம போடுவோம், டேப்லெட் காலமில் ஜாயிண்ட் என்னென்ன ஜாயிண்ட் இருக்குன்னு போடுவோம். அந்த ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன மெம்பர்ஸ், காலம் மெம்பரும் போடுவோம், பி மெம்பரும் போட்டுக்குவோம். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கே போடுவோம். சம் ஆஃப் ஆல் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் வந்து போடுவோம். இப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் என்ன பண்ணோம், அந்த ஜாயிண்ட்டுக்கு ஃபார் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா I/L போட்டோம். இந்த ஜாயிண்ட்டுக்கு ஃபார் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா, ஜாயிண்ட்டுக்கு ஃபார் எண்ட் ஃபிக்ஸ்ட் எண்டாக இருந்துச்சுன்னா I/L போட்டோம். ஜாயிண்ட்டுக்கு ஃபார் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்துச்சுன்னா I/L போட்டோம். இப்போது இங்கே வந்து அந்த ஃபார்முலா போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மெம்பருக்குமே அந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வேல்யூவை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா போட வேண்டிய தேவையில்லை. அந்தந்த மெம்பருக்கு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வேல்யூவை அப்படியே போட்டால் போதும். கொடுக்கலனா தான் ஃபார்முலா போடணும். ஸோ அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஆர் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிப்போம். அப்புறம் ஒவ்வொரு மெம்பருக்கும் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்தந்த மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா ஏ ஜாயிண்ட்டுக்கும் பி ஜாயிண்ட்டுக்கும் மட்டும்தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போது பிசி ஸ்பேனில் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிசியும் சிபியோட ஃபைனல் மொமெண்ட் வேல்யூ இருந்தாலே போதும். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சென்டரில் இருந்து ரெண்டு பக்கமும் வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சாலே அடுத்த செட்டுக்கு வந்து நமக்கு அப்படியே தான் அந்த வேல்யூ வந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து திரும்ப வந்து அதே போர்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக போட்டுட்டோம். பை சிமெட்ரி த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் த ஜாயின்ட்ஸ் C and D will be mirror reflections of those of B and A. இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போது ஏபிக்கு என்ன லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அதே தான் சிடிக்கு லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. சென்டரில் இந்த பிசி ஸ்பேன் வந்து இருக்குது, பீம் ஸ்பேன் வந்து இருக்குது, பி மெம்பர் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன போடுறோமோ அதே இங்கே ஜாயிண்ட் ஏபிக்கு என்ன போடுறோமோ அதே தான் சிடி ஜாயிண்ட்டுக்கு வரும். அதனால திரும்ப நம்ம இதை ரிப்பீட் பண்ணலை, இதே வேல்யூவை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். By symmetry, the distribution factors for the joints C and D will be the mirror reflections of those of B and D. அப்படின்னா A and B jointல என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதே தான் C and Dக்கு வரும், ரெண்டும் சிமெட்ரியாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன போடுவோம், 2 cycle moment distribution table போடுவோம். டேபிள் என்ன போடுவோம், ஜாயிண்ட் போடுவோம், மெம்பர்ஸ் போடுவோம், அந்த ஜாயிண்ட்க்குரிய மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறமா ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் பேலன்சிங் மொமெண்ட், கேரி ஓவர் மொமெண்ட், திரும்ப பேலன்சிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சி அதோட நிப்பாட்டிடுவோம். டூ சைக்கிள் அப்படின்றனால. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிப்போம். இப்போ இதில் வந்து நம்ம எத்தனை ஜாயிண்ட் போடணும், ஏபிசிடி இந்த ஜாயிண்ட் வந்து போடணும். அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு அந்தந்த மெம்பரை நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போது நம்ம இங்கே வந்து இந்த காலம் மெம்பர்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ காலமுக்கு நமக்கு காலம் ரிலேட்டடாக எதுவும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லலை. அதாவது பி மெம்பருக்கு தான் மேக்ஸிமம் நெகட்டிவ் மொமெண்ட் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால இங்கே நீங்கள் காலம் மெம்பரை போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நம்ம காலம் மெம்பரையும் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அப்படி போட்டாலும் தப்பு இல்லை, குழப்புது அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது இங்கே வந்து நமக்கு பி மெம்பருக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதாவது பிசிசிபி அதோட ஃபைனல் மொமெண்ட் தான் நமக்கு மெயினாக தேவைப்படும். அதனால இங்கே காலம் மெம்பர்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலை, வெறும் பி மெம்பரை மட்டும்தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இப்படியும் போடலாம், காலம் மெம்பர் போடாமல். ஸோ காலம் மெம்பர் ஏக்கு பி மெம்பர் வந்து ஏபி, பிக்கு பி மெம்பர் வந்து பிஏ பிசி, சிக்கு பி மெம்பர் வந்து சிபி சிடி.
ஸோ அதை போட்டிருக்கோம். டிக்கு பி மெம்பர் வந்து டிசி. ஸோ காலம் மெம்பர் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. இப்போ அது நமக்கு தேவையில்லை. அதனால நமக்கு டேப்லேஷனில் போட்டு நம்ம குழப்பிக்காமல் இருக்கிறதுக்காக வெறும் பி மெம்பர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மிட் ஸ்பேன் பிசிக்கு நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்கனால வெறும் பி மெம்பர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்தந்த பி மெம்பருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். பேலன்சிங் மொமெண்ட் நம்ம பார்த்தோம்ல ப்ரீவியஸ் ப்ராப்ளமில், அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு அந்தந்த மெம்பருக்கு டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன சைன் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைனில் பேலன்சிங் மொமெண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கணும். கேரி ஓவர் மொமெண்ட் எப்படி போட்டோம்? ஸோ பி ஸ்பேனில் இருக்கிறத நம்ம ஏபி ஸ்பேனுக்கு கேரி ஓவர் பண்ணணும். ஸோ ஹாஃப் ஆஃப் த மொமெண்ட்டு கேரி ஓவர் பண்ணணும். டிவைட் பை 2 பண்ணிவிட்டு சேம் சைனில் அப்படியே கேரி ஓவர் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கேரி ஓவர் பண்ணிடணும். திரும்ப அதே மாதிரி பேலன்சிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த மெம்பருக்குரிய கேரி ஓவர் மொமெண்ட்டை டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைனில் பேலன்சிங் மொமெண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா டோட்டலாக ஆட் பண்ணணும். இப்போ எல்லா மெம்பருக்குரிய மொமெண்ட்டும் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ஸ்பேன் பிசி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பேன் பிசிக்கு அப்படின்றப்ப பிசி சிபி மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் பிசி மெம்பருக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்லேருந்து மொத்தமாக பேலன்சிங் மொமெண்ட் வரை ஆட் பண்ணி போட்டுறணும். சிபிக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்லேருந்து மொத்தமாக பேலன்சிங் மொமெண்ட் வரை ஆட் பண்ணி போட்டுறணும். ஸோ இந்த டேபுலேஷன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன போடணும்? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி போடுவோம்? அந்த பிசி ஸ்பேன் மட்டும் எடுத்துப்போம். அதை சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற லோடிங் அரேஞ்ச்மெண்ட்டை போட்டுப்போம். இப்போ பிசி ஸ்பேனுக்கு வெறும் டெட் லோட் மட்டும்தான் போட்டிருக்கோம். 15.5 kN/m. பிசி ஸ்பேனுக்கு ஸ்பேன் வந்து 6 மீட்டர். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் ஃபைனல் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் வந்து பிசிக்கு -48.88, சிபிக்கு 48.88. மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸில் போடுவோம், இங்கே வந்து ப்ளஸில் போடுவோம். ஸோ போட்டுட்டு எப்படி போடுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ். ஸோ பேஸ் லைன் பிசி போட்டுட்டு பேஸ் லைனுக்கு கீழே மைனஸில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து கிளாக் வைஸ் வந்து மைனஸ். ஸோ அதனால் பேஸ் லைனுக்கு கீழே இதுவும் மைனஸில் தான் வரும். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடணும் இந்த யூடிஎலுக்கு. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் வித் ஃப்ரீ யூடிஎல். ஸோ யூடிஎலுக்கு நம்ம ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடணும். ஸோ இதுக்கு என்ன போடுவோம்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மொமெண்ட் இன் ஸ்பேன் பிசி. ஸோ WL²/8. யூடிஎல்னால் நம்ம என்ன போடுவோம்? ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் WL²/8. W வந்து என்னது? 15.5 இன்ட்டு L வந்து 6² டிவைடட் பை 8. ஸோ இவ்வளவு kN மீட்டர். ஸோ ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நம்ம எப்படி போடுவோம்? யூடிஎலுக்குனா இப்படி போடுவோமா? ஸோ இந்த வேல்யூ வந்து WL²/8 வந்து 69.75 kN மீட்டர். ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் மிட் ஸ்பேன் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 69 டோட்டல் இந்த 69.75 மைனஸ் இந்த 48.25 போட்டோம்னா மிட் ஸ்பேன் பெண்டிங் மொமெண்ட் வந்து நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்குது. 28.87 kN மீட்டரில் கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு பாசிட்டிவ் மொமெண்ட் தான் கிடைக்கிது. நெகட்டிவ் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இட் இஸ் ஃபவுண்ட் தட் த நெட் மொமெண்ட் இங்கே நமக்கு பிசி ஸ்பேனில் என்ன கிடைக்குது அப்படின்னா இஸ் நாட் நெகட்டிவ் பட் பாசிட்டிவ். ஸோ நெட் மொமெண்ட் இன் ஸ்பேன் பிசி வந்து பாசிட்டிவ் மொமெண்ட் தான், நெகட்டிவ் மொமெண்ட் கிடையாது. ஸோ தட் இஸ் 20.87 kN மீட்டர். தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தடில் அதே வெர்டிக்கல் லோட் ஆர் கிராவிட்டி லோட், டெட் லோட், லைவ் லோட் மட்டும் கன்சிடர் பண்ணி மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஸ்டோரேஜ் 3 பே ஃப்ரேம்ஸ். 4 ஸ்டோரேஜ்னா ஃபஸ்ட் ஸ்டோரி, செகண்ட் ஸ்டோரி, தேர்ட் ஸ்டோரி, ஃபோர்த் ஸ்டோரி. 3 பே ஃப்ரேம்ஸ் அப்படின்னா 3 பேஸ். இது ஃபஸ்ட் பே, செகண்ட் பே, தேர்ட் பே. ஸ்பேஸ்டு 3 மீட்டர் சென்டர் டு சென்டர். அதாவது ஃப்ரேம்ஸ் 3D ஃப்ரேமாக இருந்தால் அங்கே ஒரு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரேமுக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் உள்ள ஸ்பேஸிங் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் சென்டர் டு சென்டர். Live load on force lamp is 3 kN/m² and dead load is 3.5 kN/m². Live load கொடுத்துருக்காங்க, dead load கொடுத்துருக்காங்க. The span of the beam from left to right are 6 meter, 4 meter and 4 meter. ஸோ லெஃப்ட் டு ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்டில் இருந்து
ஃபஸ்ட்டு பே 6 மீட்டர், அடுத்த பே 4 மீட்டர், அடுத்த பே 4 மீட்டர். ஸ்டோரி ஹைட் இஸ் 3.5 மீட்டர். ஒவ்வொரு ஸ்டோரி ஹைட்டுமே வந்து 3.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பீம் இஸ் 1.5 டைம்ஸ் தட் ஆஃப் காலம்ஸ். இங்கே வந்து இந்த ப்ராப்ளமில் எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பீம் இஸ் 1.5 டைம்ஸ் தட் ஆஃப் காலம். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஐ, அது வந்து காலம் விட 1.5 டைம்ஸ் தட் ஆஃப் காலம்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் இஸ் 3.5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். பீமோட செல்ஃப் வெயிட் வந்து இங்கே வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம்ல, ஒவ்வொரு ஸ்பேன் பீமுக்குமே தனியாக கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம தனித்தனியாக டெட் லோட் லைவ் லோடுன்னு கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து எல்லா ஸ்பேனுக்குமே காமனாக செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் வந்து 3.5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த மேக்ஸிமம் மொமெண்ட் இன் த பீம் at the junction of first span and second span of an intermediate floor. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மொமெண்ட் இன் த பீம் அட் த ஜங்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்பேன் அண்ட் செகண்ட் ஸ்பேன் ஆஃப் அன் இன்டர்மீடியேட் ஃப்ளோர்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியேட் ஃப்ளோர்னால் எது? மொத்தம் எத்தனை ஸ்டோரி இருக்குது? 1 2 3 4 இருக்கா? இன்டர்மீடியேட் ஃப்ளோர் அப்படின்னா இந்த ஃப்ளோர் தான் இன்டர்மீடியேட் ஃப்ளோர். அப்போ இந்த ஃப்ளோரை தான் இப்போ இந்த ஃப்ளோரில் இருக்கிற இந்த பீமுக்கு தான் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே வந்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அட் த ஜங்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்பேன் அண்ட் செகண்ட் ஸ்பேன். அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்பேன், இது வந்து செகண்ட் ஸ்பேன். ஜங்ஷன்னா இந்த பி பாயிண்ட் தான் ஜங்ஷன். அப்போ இந்த பியில் தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் ஃப்ரேம் ஈக்குவலன்ட் ஃப்ரேமாக மாற்றணும். வித் காலம்ஸ் ஆஃப் லோயர் அண்ட் அப்பர் ஸ்டோரேஜ் ஃபிக்ஸ்ட் ஃபார் என். அப்போ ஏபிசிடி இந்த ஃப்ளோருக்குரிய அந்த பீமை தானே கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அபோவ் அண்ட் பிலோ காலம் ஃபார் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு சப்ஸ்டியூட் ஃப்ரேம் வந்து போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? டெட் லோட் அண்ட் லைவ் லோட் கால்குலேட் பண்ணணும். சேம் அஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். டெட் லோட் வந்து டெட் லோட் ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க இன்ட்டு அந்த ஸ்பேசிங் ஆஃப் ஃப்ரேம் ப்ளஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லா ஸ்பேன் ஆஃப் த பீமுக்குமே ஒரே செல்ஃப் வெயிட் தான். ஸோ மொத்தமாக நம்ம டெட் லோட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 14 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். லைவ் லோடு கண்டுபிடிக்கணும். லைவ் லோட் கொடுத்துருப்பாங்க இன்ட்டு அந்த ஸ்பேசிங் ஆஃப் ஃப்ரேம். ஸோ இவ்வளோ கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன போடணும்? லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்? ஏபிசிடி போட்டாச்சு, ஃபாரின் ஃபிக்ஸ்டாக போட்டாச்சு, A1 B1 C1 D1 A2 B2 C2 D2. ஸோ அந்த ஸ்பேசிங் எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஸ்பேன் ஆஃப் த பீமுக்குமே டெட் லோடை நம்ம வந்து போட்டுடலாம். லைவ் லோட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். இப்போ எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டிஷன் படி பி பாயிண்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா லைவ் லோட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஸ்பேன் ரைட் ஸ்பேனில் லைவ் லோட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த பி பாயிண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பி பாயிண்டில் லெஃப்ட் ஸ்பேனில் லைவ் லோட் அரேஞ்ச் பண்ணணும், ரைட் ஸ்பேனில் லைவ் லோட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ லோடோட வேல்யூவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ ஏபி ஸ்பேனில் என்ன இருக்குது? டெட் லோடும் லைவ் லோடும் இருக்குது. டெட் லோடு எவ்வளோ? 14. லைவ் லோடு எவ்வளோ? 9. ஸோ 14 + 9 23 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். பிசி ஸ்பேனில் டெட் லோடும் இருக்குது, லைவ் லோடும் இருக்குது. ஸோ 14 + 9 23 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். சிடி ஸ்பேனில் டெட் லோட் மட்டும்தான் இருக்குது. ஸோ 14 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். இப்போ வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பீம் இஸ் 1.5 டைம்ஸ் தட் ஆஃப் காலம். அதாவது பீம் எல்லாமே எப்படி இருக்கான்? 1.5 டைம்ஸ் தட் ஆஃப் காலம். அப்போது காலமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன போடணும்? ஐன்னு போட்டால் போதும். ஸோ காலமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாமே ஐன்னு மென்ஷன் பண்ணால் போதும். அதாவது A1I, B1I, C1I, D1I. அதே மாதிரி A2 காலம் தான். ஸோ I, B2 காலம்க்கு I, C2 காலம்க்கு I, D2 காலம்க்கு I. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க?
moment of inertia of the beam is 1.5 times that of column. அப்போ பீம்க்கு எல்லாம் எப்படி போடணும், காலமை விட 1.5 டைம்ஸ் ஜாஸ்தியாக போடணும். ஸோ இப்போ காலமுக்கு எல்லாம் ஐ தானே, இப்போ பீம்க்கு வந்து 1.5 டைம்ஸ் ஐ. ஸோ ஏபிக்கு 1.5 ஐ, பிசிக்கு 1.5 ஐ, சிடிக்கு 1.5 ஐ. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா பீமுக்கும் சரி காலமுக்கும் சரி எல்லாமே நம்ம ஐன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தோம்ல I/Lன்னு தான் போடுவோம் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்க்கு. ஸோ எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ பீமுக்கும் காலமுக்கும் ஐன்னு எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால பீமுக்கு எல்லாமே 1.5 டைம்ஸ் ஆஃப் காலம்னு கொடுத்துருக்கனால 1.5 ஐ அப்படின்னு சொல்லிட்டு பீமுக்கும் காலமுக்கு எல்லாம் ஐன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன போடுவோம், இப்போ லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு இந்த சப்ஸ்டியூட் ஃப்ரேமுக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 சைக்கிள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம வந்து அந்த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூவை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு மெம்பருக்கும் ஏபிக்கு, பிசிக்கு, சிடிக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் போடுவோம். இதுவும் சேம் அஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கணும், அந்த ஜாயிண்ட்க்குரிய மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபார் எண்ட்னாலே I/L தான் போடுவோம். ஸோ எல்லாமே நமக்கு I/L தான் வரும். இங்கே என்ன அப்படின்னா பீம்க்குரிய மெம்பருக்கு நம்ம ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் I/Lன்னு போடும்போது காலமுக்கு ஐ தான் நம்ம எடுத்துருக்கோம். ஆஸ் பர் ப்ராப்ளம் டேட்டா படி காலமுக்கு ஐ, பீமுக்கு 1.5 ஐ. ஸோ காலமுக்கு எல்லாம் ஐன்னு தான் நம்ம போடணும். பீமுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டேட்டா படி என்ன போடணும், 1.5 ஐன்னு போடணும். ஸோ ஆஸ் பர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு அந்தந்த மெம்பர்ஸுக்கு I/L போட்டு எந்த ஐ காலமுக்கு ஐ போடணும், பீமுக்கு 1.5 ஐ போடணும். போட்டு சம் ஆஃப் ஆல் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் அந்தந்த மெம்பருக்கு அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன போடுவோம், 2 சைக்கிள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போடுவோம். சேம் அஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். இங்கே நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து இந்த பி ஜாயிண்டில் தான் நமக்கு தேவை, பிஏ பிசி தான் தேவை. ஸோ காலம் மெம்பர் எதுவுமே நமக்கு இப்போ தேவைப்படாது. அதனால ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பி மெம்பர்ஸை மட்டும் போட்டால் போதும். ஸோ பி மெம்பர்ஸ் போட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் படி பேலன்சிங், கேரி ஓவர் மொமெண்ட், பேலன்சிங் போட்டு ஃபைனல் மொமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இப்போ நமக்கு போடணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பி ஜாயிண்ட்டுக்கு தான் போட போகிறோம் இல்லையா, அந்த பியில் தான் மொமெண்ட் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம வந்து ஏபி ஸ்பேனையும் கன்சிடர் பண்ணணும், பிசி ஸ்பேனையும் கன்சிடர் பண்ணணும். அதனால் ஃபைனல் மொமெண்ட் எல்லாமே நம்ம வந்து சிபி வரைக்குமே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன போட போகிறோம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட போகிறோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இப்போ இந்த பி ஜாயிண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மேக்ஸிமம் நெகட்டிவ் மொமெண்ட்டாக தான் இருக்கும். நெகட்டிவ்னா ஹாகிங் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்சிடர் பண்ணிக்கணும், ஏபிசி. ஸோ ஏபியில் என்ன லோட் அரேஞ்ச்மெண்ட்டோ அது போட்டுக்கணும், பிசியில் என்ன லோடிங் அரேஞ்ச்மெண்ட்டோ அது போட்டுக்கணும். ஸ்பேனை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற மாதிரி தான் டயக்ராம் போடணும். இப்போது ஏபிக்கு என்ன ஃபிக்ஸ்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், -50.46. ஸோ நம்ம இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் போடுவோம் லெஃப்ட் சைட், அப்போ அது வந்து மைனஸில் போடுவோம். அடுத்து பிஏக்கு வந்து +69.73. ஸோ இப்போ பிஏக்கு வந்து நம்ம கிளாக் வைஸில் போடுவோம். ஸோ கிளாக் வைஸ் ரைட் சைட் கிளாக் வைஸ்னால் அதுவும் மைனஸ் தான். ஸோ பேஸ் லைனுக்கு கீழே போட்டுக்கணும் 69.73. ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் டயக்ராம் ஏபி ஸ்பேனுக்கு போட்டாச்சு. இப்போ அடுத்து பிசி ஸ்பேனுக்கு ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் எப்படி போடுவோம், பிசிக்கு வந்து -47.48. ஸோ பேஸ் லைனுக்கு கீழே ஆன்டி கிளாக் வைஸ் -47.48. சிபி ஸ்பேனுக்கு +23.94 கிளாக் வைஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கிளாக் வைஸ் மைனஸ். ஸோ 40 ஆல்ரெடி இங்கே 69 இருக்குது பி பாயிண்டில், 47னா இதை விட கொஞ்சம் மேலே வரும். மேலே வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் டயக்ராமாக போட்டுப்போம். 50.46 இங்கே போட்டாச்சு, 69.73 போட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பிசிக்கு 47.48 போட்டாச்சு, 23 போட்டாச்சு, இதை ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ ஏபி ஸ்பேனுக்கு யூடிஎல் இருக்கு இல்லையா,
ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடணும். ஸோ இங்கே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக எடுத்துக்கிட்டு யூடிஎல் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏபி ஸ்பேனுக்கு WL²/8, ஏபி ஸ்பேனில் W23, ஏபி ஸ்பேனோட ஸ்பேன் வந்து 4 ஸ்கொயர் பை 8 46 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ ஏபி ஸ்பேனுக்கு ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி போடுவோம், 46 கிலோ நியூட்டன் மீட்டர். அடுத்து பிசி ஸ்பேனுக்கு ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடுறதுக்கு WL²/8, பிசி ஸ்பேனில் உள்ள லோட் 23, ஸ்பேன் வந்து 6 ஸ்கொயர் பை 8 போட்டோம்னா 103.5 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ பிசி ஸ்பேனுக்கு ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் 103.5 கிலோ நியூட்டன் மீட்டர் போட்டாச்சு. இப்போ நம்ம மேக்ஸிமம் நெகட்டிவ் மொமெண்ட் அந்த பி பாயிண்டில் தானே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பி பாயிண்டில் உள்ள மேக்ஸிமம் நெகட்டிவ் மொமெண்ட், மேக்ஸிமம் நெகட்டிவ் மொமெண்ட் என்னது, இப்போ இந்த பாயிண்டில் நெகட்டிவ் மொமெண்ட் நமக்கு என்ன இருக்குது, 69.73 கிலோ நியூட்டன் மீட்டர் இருக்குது. பி பாயிண்டில் 47.78 கிலோ நியூட்டன் மீட்டர் இருக்குது. மேக்ஸிமம் நெகட்டிவ் மொமெண்ட் இல்லை ஹாகிங் மொமெண்ட் அப்படின்னா 69.73 கிலோ நியூட்டன் மீட்டர்.